பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கன்னித்துறையிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், கல்யாண தடை நீங்கி உடனே வெகு சீக்கிரம் இந்த கல்யாணம் நடப்பதற்கு என்ன ஓதுவது என்று பார்க்க இருக்கின்றோம். இதை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக புதிதாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப்னு ஒரு சேப்ப பட்டன் இருக்கும், அழுத்தினா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் அழுத்தினா நம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆர்வம் முட்டுகிறார்களோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவருடைய அனைத்து தேவையை நிறைவேற்றி கஷ்டங்களை போக்கி இம்மி மறுமையில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆக்கி அருள்புரிவாயாக, எங்களையும் அந்த கூட்டத்தில் ஆக்குவாயாக. கணித்துக்களே, இப்போது நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய சொன்னால், இது சம்மந்தப்பட்ட யார் இந்த கல்யாணம் வேணுங்கிறாங்களோ அவங்க ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நான் சொல்லி முடித்தா கூட திரும்ப அதை போட்டு பார்த்து கேட்டு எழுதிக்கோங்க. ஒன்றாவது விஷயம் என்ன சொன்னால், இதை நான் சொல்கிறபடி ஓதிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் மிக சீக்கிரம், ஏன்னா டைங்கிறது இறைவன் கொடுத்தது, 40 நாளைக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் இன்ஷா அல்லாஹ். இதுக்குமே ஒரு கணக்கு 40 நாள். அது சில சமயம் ஒரு வாரத்தில் கூட தெரியலாம். அது அல்லாஹ்வுடைய கிருபை. என்ன செய்யணும்னு சொன்னால், முதல்ல நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ஜும்மா அன்னைக்கு தொடங்கணும். யோகல் ஜும்மா, அப்புறம் சனி ஞாயிறு இப்படி போகணும். அப்படி தொடங்குறது சிறப்பு. அப்படி இல்லையா, இப்போ நீங்கள் கேட்குறீங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தொடங்குறீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை வரையும் நம்ம நினைச்ச வேண்டிய தேவையில்லை, வெயிட் பண்ண தேவையில்லை. அதனால் எப்போ தொடங்கணும்னு சொன்னால், இஷாவுக்கு பின்பாக, இஷா தொழுத கையோடு உட்காந்துடணும். இடம், உடை, உடம்பு எல்லாம் சுத்தமாக இருக்கணும். அதாவது ஒதுவோடு இருக்க வேண்டும். இந்த அமல் செய்வதற்கு ஒதுவோடு இருக்க வேண்டும். ரெண்டாவது விஷயம்னு சொன்னால், 311 தடவை 311 நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதணும். எப்படி ஸலவாத் ஓதணும்னு சொன்னால், அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மத். திரும்ப சொல்கிறேன், அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி வ ஸஹபிஹி வ பாரிக் வஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹபிஹி வ பாரிக் வஸல்லிம். இது ரொம்ப சிறப்பு இல்லையா? ஸலவாத், உங்களுக்கு தெரிஞ்ச ஸலவாத் ஓதிக்குங்க. இது 311 தடவை ஓதணும். இது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்குங்க, அல்லாஹ் லேசாக கொடுப்பான். அடுத்ததாக வாக்கியா சூரா 3 தடவை ஓத வேண்டும். சாதாரணமாக ஒரு தடவை வருது, எல்லாரும் 5 நிமிஷத்தில் ஓதிடுவாங்க. ஸ்பீடாக உதவுங்க, நல்லா இதாக உதவுங்க, 10 நிமிஷமாக. அது 3 தடவை ஓத வேண்டும். அதுக்கப்புறம் 3 தடவை இந்த துஆவை, யா அல்லாஹ் உன்னுடைய கிருபையை கொண்டு இப்பொழுது ஓதிய சலாத்துடைய பரக்கத்தை கொண்டு, குர்ஆனுடைய பரக்கத்தை கொண்டு எனக்கு சாலிஹான மாப்பிள்ளை கிடைக்க செய்வாயாக, எனக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவாயாக அப்படின்னு 3 தடவை ஓதணும். 3 தடவை 3 டைம்ஸ் ஓதிட்டு, யா கரீம், கரீம் சொன்னால் அதாவது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், மிக இரக்கம். கரீம்னா கொடை வள்ளல் தன்மை. யா கரீம்ங்கிறத 43 தடவை ஓதணும். ஓதிட்டு 4 திசையில் ஊதிடுங்க, தண்ணியில் ஊதி குடிங்க. இந்த விஷயத்தை
நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் சில பேருக்கு 3 நாளில் கூட என்ன செய்யலாம், அது உங்களுக்கு திருமண விஷயங்கள் ஸ்டார்டிங் ஆகிடலாம். ஆனால் மேக்ஸிமம் அல்லாஹ்வுடைய கிருபையில 40 நாளில். இதுக்கிடையில் உங்களுக்கு தொழுகை கடமை இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு சலவாத் 311 ஓதிட்டு, யா கரீம் அப்படிங்கிறத 43 ஓதிட்டு, இந்த துவா ஓதிடுங்க 7 தடவை, 3 தடவை துவா ஓதிடுங்க. இது போதுமானது. இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் உங்களுக்கு கல்யாண தடை நீங்கி கல்யாணம் நடப்பதை பார்க்க முடியும். கணிதக்குறையிலே நாம் அல்லாஹ்ட்ட வந்து அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொண்டும் அவனுடைய பெயரை கொண்டும் சலவாத்தை கொண்டும் நாம் உதவி தேடும் பொழுது நம்ம சரி செஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு பாத்திரம், நல்ல பாத்திரத்தில் ஊற்றுற உணவு, ஒரு பிரியாணி செஞ்சு வச்சுருக்கீங்க, பிரியாணி நல்லது தான், ஆனால் வைக்கக்கூடிய பாத்திரம் எப்படி இருக்குது, அழுக்காச்சுன்னு என்னாகும், பாத்திரத்தில் போட்டால் பிரியாணி கெட்டு போயிடும் இல்லையா? இப்போ நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். அது முக்கியமான விஷயம். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் இதுவரை தொழுகாமல் இருக்கலாம், நோக்கம் வந்துருக்கலாம், பாவம் செஞ்சுருக்கலாம், எதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ நீ சொன்ன அஸ்தாஃபிருல்லாஹ் வாத்துபில் யா அல்லாஹ், நான் இதுவரை செய்த பாவ மன்னிப்பு தருகின்றேன், உன் பக்கமே மீள்கிறேன், அவ்வளோதான். இதை ஓதிட்டின்னு சொன்னால் 3 தடவை சொன்னீங்கன்னா அல்லாஹ் தர உங்கள் அத்தனை பாவத்தை மன்னிச்சிடுவான். இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ் பக்கம் மீளணும். என்ன செய்யணும், 5 நேரம் தொழுகை, அந்த நேரம் தொழுங்க, சுன்னத்தான் நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுங்க, தஹஜ்ஜத் இஷ்ராக் லுவா ஓபின் தொலை முயற்சி செய்யுங்க, ஜக்காத்து கொடுங்க, ஏழைகளுக்கு தர்மம் கொடுங்க, ரம்லானில் நோம்பு நோருங்கள், வாய்ப்பு இருந்தால் திங்கள் வியாழக்கிழமை நோம்பு நோட்டு வாருங்கள், ஹஜ்ஜு கடமையாகலாம் ஹஜ்ஜு செஞ்சுடுங்க. இது 5 கடமை செஞ்சுடுங்க. காலைமான தஸ்பீஹாத்துகளை உங்களுடைய வாழ்க்கையில் அங்கமாக்கி கொள்ளுங்கள். 3வது கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம். 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர். 4வது கலிமா 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப் 100 தடவை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. ஏன்னா ஸலவாத் 100 தடவை ஓதினா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் 1000 தடவை உங்கள் மீது இறங்கும். மிகப்பெரிய பாக்கியம். இதை விடாமல் காலை மேலே ஓதிட்டு வாங்க. அது மாத்திரம் இல்லாமல் குர்ஆனை காலை மாலை 1/2 மணி நேரம் ஓதுங்க, குர்ஆன் 1/4 மணி நேரம் ஓதுங்க. ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் எப்படி குர்ஆன் ஓதுவது என்பதை நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஜாயின் பண்ணுறதுக்கு 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினா உங்களை குர்ஆனில் அந்த குரூப்பில் சேர்த்து விடுவாங்க. அதுக்கடுத்து கணிதக்குரியவில்லை, நீங்கள் இது நன்மையான விஷயங்கள், தீமையான விஷயங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். விபச்சாரம் செய்கிறது, குடிக்கிறது, வட்டி வாங்கிறது, சூதாடுறது, கொலை கொள்ளை தற்கொலை செய்வினை, மற்றவங்க பொருளை அபகரிக்கிறது, மற்றவங்க தப்பாக பேசுகிறது, இது எல்லாம் தீமைகள். இதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்று செய்ய கடமையை சரியாக செய்யுங்க. இந்த மாதிரி நன்மையை செய்து தீமையை விட்டு விலகி நின்னீங்கன்னு சொன்னால், நிமிஷம் சொன்னாங்க, நன்மை ஏவி தீமை தடுத்து கொண்டிருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும். அப்போ நீங்கள் துவா செய்யுங்க, அதை கபுல் செய்ய மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னால், நன்மை ஏவி தீமையை தடுத்தால் நம்ம துவா கபுலாகும், இல்லைன்னா கபுலாகும் தெரியுது. அப்புறம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் நன்மை ஏவி தீமையை தடுத்துக்கிட்டு இருக்கணும். எல்லோருக்கும் எத்தி வைங்க. நீங்கள் என்ன செய்யணும், குறைஞ்சபட்சம் 3 பேருக்கு, நண்பர்களுக்கு 5 பேருக்கு இதை வாட்ஸ்அப்பில் பேசி குரூப்பில் ஷேர் பண்ணாவே நீங்கள் 5 பேருக்கு எத்தி வச்ச நன்மை கிடச்சி போயிடும். அந்த நன்மையே தீமை தரக்கூடிய அந்த குரூப்பில் நீங்கள் வந்துடுவீங்க, வெற்றி பெற்ற குரூப்பில். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அவங்க அனைவரையும் வெற்றி பெற்ற நம்ம அனைவரையும் வெற்றி பெற்ற குரூப்பில் ஆக்கி அருள்வானாக. கணிதக்குறையிலே குர்ஆனை கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் என்ன தீர்வு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கீழே பாருங்கள், கேபிகே தமிழ் பயான், அது தொட்டிங்கன்னா நம்முடைய வீடியோ வந்துடும். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு என்ன தேவை எடுத்துக்கலாம். அது மாத்திரம் இல்லை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய, அன்பை பெறக்கூடிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவியில் பார்க்கக்கூடிய ஒரு ரகசிய திக்கர். அந்த திக்கர் செஞ்சு தொழுகையில் மன ஒருமை பயபக்தி உண்டாகும். சிமிலான திக்கர் தான், காலை மாலை 1/2 மணி நேரம் செய்கிறது தான் மூச்சில் செய்யக்கூடிய திக்கர். இது நம்ம கற்றுத்தர இருக்கிறோம். யார் விரும்புகிறீங்களோ என் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிங்கன்னா உங்களுக்கு அதை கற்றுத்தரோம். இன்ஷா அல்லாஹ் குரூப்பில் சேர்த்து வரும். 9976841855 997684185 எல்லாம் அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.